வணக்கம். நாம இப்போ மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பொட்டாஸ் லிஸ்ட் ஃபார்மா ஷேர்ஸ் பார்ட் 1 பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டிஸ், நாட்கோ, சிப்லா, ஃபார்மா இண்டெக்ஸ், நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். டீ, காபி, டிஃபன் மீல்ஸ் ரேஞ்சா என்னது பார்த்துடலாம். ட்ரெண்ட் எப்படி இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பி ரேஷியோ 39 இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு ஷேர் எடுத்தாலும் அது எந்த செக்டர்ல இருக்கோ அந்த செக்டார் இண்டெக்ஸை பிஇயை செக் பண்ணிட்டா நல்லது. ஸோ அந்த இண்டெக்ஸ் பிஇயோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்றத நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வாட் இஸ் பிஇ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஷேரோட ப்ரைஸ், அதோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ, ஒரு ஷேருக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை ரெண்டுத்தையும் ரேஷியோ டிவைட் பண்ணால் வரது தான் பிஇ ரேஷியோ. நம்பர் 70, 80, 90, 40 மேலெல்லாம் இருந்தால் காஸ்ட்லின்னு அர்த்தம். அண்டர் 30, 25 இருந்தால் 10, 12 இருந்தால் சீப்னு அர்த்தம். ஆனால் செக்டார் வைஸ் இட் மே சேஞ்ச். கரெக்டாக நம்ம எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா மினிமமே 50 இருக்கும், 70, 80 அப்படி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி செக்டர். ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தலாம். நம்ம ஃபார்மா இண்டெக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 செகண்ட் க்ளோஸ் பண்ணி சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட். அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேனல். ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்லியிருப்பேன், போலார் பியர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. வாங்கி என்ட்ரி ஆகிட்டு தூங்கிடணும் நம்ம. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் தி சேனல், இது பாட்டம் ஆஃப் தி சேனல், இது மிடில் ஆஃப் தி சேனல், இது பாட்டம் ஆஃப் தி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி சேனல் இங்கே வரும்போது we have to wake up, I mean enter, then இன்வெஸ்ட் பண்ண பிறகு we have to go to sleep. போலார் பியர் 6 மாதம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு எழுந்திருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பர் சேனலை தொட்ட பிறகு we have to wake up and தேவைப்பட்டா we have to அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை we can take it out. ஏன்னா மறுபடியும் அது கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது டீடைல்டு என்னோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் இல்லாதவங்க, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், பிஸியா இருக்கிறவங்களாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை என்னோட இதுல கண்டிப்பா பாருங்க. இப்போ அடுத்தது ஐம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர், குவாலிட்டி கன்சல்டன்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில். இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன், கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஏதாவது இருந்தால் ஐ மெசேஜ். அடுத்தது டாக்டர் ரெட்டி பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டி பிஇ பார்த்தீங்கன்னா 21. ஸோ கம்மியாக தான் இருக்குது. அது 39 இண்டெக்ஸ், கம்மி சீப்பாக தான் இருக்குது. ஆனால் அதோட ஒரு ஷேரோட ரேட்டு 5,000, 6,000. ஆனால் சீப்பாக தான் இருக்குது. நாம் இப்போ போய் பார்த்துடலாம். அதை டாக்டர் ரெட்டி சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவும் டாக்டர் ரெட்டி ஸ்டாக் ஸ்பிளிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரை வந்து 5 பிரிக்க போகிறாங்க. ஸோ 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஆல் டைம் ஹை. இன்கேஸ் ஹெவி வால்யூம் வித் சிங்கிள் ஆர் 2 கேண்டில்ஸோட ஹெவி வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இட் மே டச் இந்த டார்கெட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 1 டே ட்ரெண்ட் லைன் இருக்கு. இன்கேஸ் ரிவர்சல் லைனா இட் ஷுட் நாட் பிரேக். அது பிரேக் ஆச்சுன்னா இட் மே கம் டு தி ட்ரெண்ட் லைன் அண்ட் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் வரும். இன்கேஸ் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆச்சுன்னா அகைன் டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு, அங்கே வரும். அது கீழே ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், அது கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு. ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா, ஒன்று சப்ளை ஜோன் 1 பிரேக் அவுட் ஆன பிறகு யூ கேன் கன்சிடர், நான் சொன்ன மாதிரி. இல்லை ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும்போது என்ட்ரி பண்ணுறது உங்களுக்கு சேஃப் சைட். இதெல்லாம் யூ கேன் நோட் இட் டவுன். அடுத்தது நாம் வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இது 94% சக்ஸஸ் ரேட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ல இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இண்டிகேட்டராக தேவை கிடையாது உங்களுக்கு. ஒரு இண்டிகேட்டராக தேடி போகணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக முடிஞ்சிடும். சிம்பிளாக ப்ரீஃபாக ஐ கிவன் தி எக்ஸ்பிளனேஷன். ஒரு பொருள் அதிகமாக வரும்போது, சப்ளை அதிகமாகும் போது அதோட விலை கீழே விழுறோம். ஒரு பொருள் அதிகமாக கிடைக்காத போது, டிமாண்ட் அதிகமாகும் போது அது மேலே போகும். அந்த இதுதான் யூ கேன் ஸ்டடி இட். இதுக்கு வந்து நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸ். ஷேர் ப்ரைஸ் லெஸ் அஃபெக்டட் நியூஸை டெய்லி பார்க்கணும் இந்த அவசியமே கிடையாது. இது டீடைல்டு வேணும்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல டீடைல்டாக நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் இதை சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சிப்லா அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 28.7 கம்பேர் டு ஃபார்மா இண்டெக்ஸ். சிப்லா டாக்டர் ரெட்டி பார்த்துட்டா. இப்போ சிப்லா இதுவும் சப்ளை ஜோன் கீழே தான் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமாம் சப்ளை ஜோன் கீழே தான் இருக்கு. இங்கே ஒரு ரிவர்சல் லைனும் இருக்கு. இது கீழே வரக்கூடாது. பிலோ தி ப்ளூ லைன் இஸ் நாட் கம். இட் ஹஸ் டு கோ அப். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் ஒரு நியூ ஆல் டைம் ஆக்சுவலி மேலே இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல் டைம் இருக்கு. ஸோ இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணதான் இட் மே கோ அபவ். நல்ல ஹெவி வால்யூம் வித் சிங்கிள் லார்ஜ் கேண்டில் போகணும். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, 1 டே ட்ரெண்ட் லைன். அது கீழே ஹெவி டிமாண்ட் ஜோன். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணா யூ ஷுட் நாட் கோ அண்ட் என்டர் இமிடியட்லி. யூ ஹேவ் டு வெயிட். ஒன்று இங்கே வரணும், டிமாண்ட் ஜோன் கிட்ட வரணும்.
நீங்கள் எப்போ ஒரு காய்கறியோ இதுவோ சொல்கிறோம் ஒரு பொருள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, வீட்டில் யாராவது வாங்கினா விலை குறையிட்டு வந்து வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் விலை குறையணும், இது வரைக்கும் ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தால் யூ கேன் கன்சிடர். இது பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் தெர் இஸ் டிமாண்ட் ஜோன் 1, அது கீழே ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதுக்கப்புறமா அது கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ எதர் இட் ஹாஸ் டு பிரேக் அவுட், சப்ளை ஜோன் 1 பிரேக் அவுட் ஆன பிறகு யூ கேன் கன்சிடர் என்ட்ரி, இல்லைனா யூ ஹேவ் டு வெயிட். நான் சொன்ன மாதிரி சிப்லா பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, சடார்னு 20% இறங்கிடும். இன்னொரு ஷேர் விற்பீங்க, உடனே அது ஒரு 10-15% ஏறிடும். அதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் யோசனை பண்ணுங்க, நீங்கள் கை வச்சதால தான் அப்படி ஆகுதுன்னு. அப்படி கிடையாது, நீங்கள் கை வச்சது ஒரு தப்பான நேரத்தை வச்சிருப்பீங்க. சரி, நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நான் எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஜஸ்ட். சரி, இப்போ நீங்கள் இந்த சப்ளை ஜோன் கிட்ட போய் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இறங்க தான் செய்யாது. ஏன்னா அது ஒரு கான்செப்ட் அப்படிதான் சப்ளை ஜோன், அது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த சப்ளை ஜோன் பிரேக் ஆகாத வரைக்கும் அது ஒன்று சைட்வேஸ் இருக்கு, இல்லை கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் ரீசன். அது நீங்கள் டீட்டெயில்டாக என்னோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிள் நான் போட்டிருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது கண்டிப்பாக பாருங்கள். பெனிஃபிட்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட், நாட் ஓன்லி மை சேனல், என்னோட சேனல் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் தான். டைம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய, தேவையில்லாமல் கண்ணாமண்ணாந்து வாங்க மாட்டீங்க. அந்தந்த ஜோன் வந்தால் என்ட்ரி பண்ணுவீங்க, அந்த ஜோன் வந்தால் எக்ஸிட் பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வந்தால் தான் அடிக்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பண்ணுறவங்களா இருந்தால் அடிக்ஷன் போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஜோன் தெரியும், சரி அங்கே வந்தால் தான் நம்ம என்ட்ரி ஆகணும், அங்கே வந்தால் தான் நம்ம எக்ஸிட் ஆகணும் தெரிஞ்சிடும் முன்கூட்டியே. ஸோ கன்ஃபியூஷன், இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுறது அவாய்ட் ஆகிடும். எந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணலான்றது ஒரு கன்ஃபியூஷன் போயிடும். உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறையும். மெயினாக நீங்கள் தான் தூங்கலாம். பெஸ்ட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். டீட்டெயிலாக என்னோட பிளேலிஸ்ட்டை பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் கன்சல்டன்ட். உங்களோட பங்கு வர்த்தக ஆலோசகர் இடம் கன்சல்ட் செய்யும். இப்போ நம்ம அவரோட லிஸ்ட், பட்டாஸ் லிஸ்ட் ஷேர்லாம் பார்த்துலாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். கடைசியாக நாட்கோ ஃபார்மா பார்த்துடலாம். இது வந்து this video is based on we explain the performance and analysis of Mr. Anand Srinivasan பட்டாஸ் லிஸ்டோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது வேறு கமர்ஷியல் இது வேணும்னா, அட்வைஸ் வேணும்னா, அவர்கிட்ட அட்வைஸ் அந்த வேறு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா யூ ஹேவ் டு கான்டாக்ட் அவரோட டீமு. அவரோட டீம் அட்ரஸ், ஐ மீன் அட்ரஸ்னா மெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். அவரோட அனுப்பேச்சு சேனல்லே இது இருக்கும், அதுலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். யூ கேன் கான்டாக்ட் தம். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. அவரோட ஷேர்ஸை பற்றி, இதெல்லாம் அவரோட ஷேர்ஸ் தான், இதுவும் அவரோட இது. ஒரு முக்கியமான டிப்பு, துளசி, உங்கள்கிட்ட துளசி இருந்தால் கண்டிப்பாக அதை வாரம் தவறாமல் 3 மாதத்துக்கு உங்கள் குழந்தைங்க அடிக்கடி சளி, இருமல், ஜலதோஷம் இருந்தால், ஜுரம் இருந்தால் கொடுங்க. ஒரு வாரம் ஒரு வாட்டி. கண்டிப்பாக ரொம்ப நல்ல சேஞ்சு, ஜுரம்லாம் கம்மியாயிடும். மினிமம் டாக்டர் எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும். டாக்டர் எக்ஸ்பென்ஸை விடுங்க, குழந்தைங்க நல்லபடியாக ஆவாங்க. நீங்களும் அடிக்கடி லீவ் போடணும் அவசியம் கிடையாது, நீங்களும் வருத்தப்பட வேணாம். இது அந்த மிச்சமான பணத்தை எடுத்து எஸ்ஐபி போடுங்க தயவுசெய்து உங்களோட பிள்ளைகளுக்கு. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வாரம் ஒரு வாட்டி பண்ணுங்க, ஒரு 3 மாதத்துக்கு பண்ணுங்க, உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது பயோகான், இதெல்லாம் உங்கள் மீதி ஷேர் லிஸ்ட், இது மாறி இருக்கலாம் இந்த ஷேர் லிஸ்ட்லாம். ஸோ யூ ஹேவ் டு அவங்க டீமோட செக் பண்ணுங்க. அவங்க இப்போ சிப்லாவும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சிப்லாவோட இது பார்த்தீங்கன்னா T21 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. இப்போ சிப்லா இது 1 செகண்ட், சிப்லாவும் சப்ளை ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன் போல இருக்கு. இது ரெட்டிஸும் சப்ளை ஜோனுக்கு இது மேலே தான் இருக்குது. நான் சொல்லிட்டேன் ரெட்டிஸ் சொல்லிட்டேன், சிப்லா இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சிப்லா உங்களுக்கு ஹெவி டிமாண்ட் ஜோன் இருக்குது, இந்த லைன் இருக்குது, ரிவர்சல் லைன் கீழே வரக்கூடாது, சப்ளை ஜோன் 1க்கு மேலே போனால் தான் வரும். ஆல்ரெடி நான் டோல்ட் யூ. அடுத்து நாட்கோ ஃபார்மா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவரோட பட்டாஸ் லிஸ்ட்லேருந்து இன்னொரு முக்கியமான டிப், குவாலிட்டி. சிவில் கன்சல்டன்ட், ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டன்ட். நீங்கள் பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் குளோரைட் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். வேறு சில பேராமீட்டர்ஸும் இருக்குது, பட் யூ ஹேவ் டு டெஸ்ட் வித்வுட் ஃபெயில். இல்லைன்னா ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வீட்டில் நிறைய இஷ்யூஸ் வரும், குவாலிட்டி இஷ்யூஸ், கிராக்லாம் விட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அதை பண்ணுங்க வித்வுட் ஃபெயில். இப்போ நம்ம சிப்லா நாட்கோ ஃபார்மா பார்த்தலாம். நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு தான், ஆக்சுவலாக இன்னைக்கு தான் இல்லையா, ஆமாம் இன்னைக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹை. இங்கே ஒரு ரிவர்சல் லைன் இருக்குது, இது கீழே வரக்கூடாது. வந்தால் தென் இட் மே கம், இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டிமாண்ட் ஜோன் வரைக்கும் 1 வரைக்கும். மறுபடியும் அது கீழே ஒரு ஹெவி டிமாண்ட் ஜோன், இது பிரேக் ஆச்சுன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னோட இது பிரகாரம் ஒப்பீனியன் பிரகாரம் யூ மே ஹேவ் லஞ்ச் மீல்ஸ் லெவலுக்கு போகலாம். இந்த ஹெவி டிமாண்ட் ஜோன் வரும்போது ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மீட் ஆகிற இடத்துல அகைன் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா
1 hour கேண்டில் 4 hours கேண்டில் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா டெஃபினெட்லி மீல்ஸ் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் அது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகணும் சப்ளை ஜோன் வித் ஹெவி வால்யூம் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை தாண்டி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்மா எல்லாமே. ஆனால் இப்போ மார்க்கெட்ஸ் மொத்த இதெல்லாம் கமாடிட்டி இண்டஸ்ட்ரியில் நல்லா நிஃப்டியில் நல்லா ரைஸ் ஆகுது. அதனால இது வந்து சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப ஹைல இருக்கு வீரி பட்டாஸ் லிஸ்ட். இதெல்லாம் அவங்க டீமோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க மறக்காம. நாட்கா ஃபார்மா தான் பார்த்துட்டோம் நம்ம. இந்த பட்டாஸ் லிஸ்ட்லாம் ஆல்ரெடி என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் எனி சஜஷன், உங்களுக்கு என்ன என்ட்ரி பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா ஒரு குழப்பம் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் அவசரப்பட்டு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வைர ஊசி அவர் சொல்ற மாதிரி வைர ஊசின்னு சொல்லுவார், அதே தான். தேவையில்லாமல் நம்ம அவசரப்பட்டு நம்ம கை சும்மா இருக்காது, கை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் அடிக்கடி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு யாராவது ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இமீடியட்டாக ஒரு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்க, தேவையில்லாமல் வாங்கி 20% 30% இறங்கிட்டு அதை வெயிட் பண்ணினே இருக்காதிங்க. இதெல்லாம் அவரோட இன்னொரு பட்டாஸ் லிஸ்ட். தேங்க்யூ.